அதிகாரம் 2 வசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவர்கள், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்கள், அவர்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் திருமணச் சடங்கு தேவையான 6 தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொண்டது. இயேசு அவர்கள், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை வெளித்து வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்பொழுது ஒன்று பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களுக்கு அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். ஏற்கனவே அவருடைய திருமணத்தினால் ஆட்சிக்கிறார். இப்போது மற்றொரு திருமணத்தின் வழியாக உங்களை தகவல் நீங்கள் ஒவ்வொருவரும் திருமணத்தின் ஏழைய கடவுளை ஏற்றுவதை உங்களுக்கு ஆட்சியார். எனவே உங்கள் கடமையாக உள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். திருமணம் செய்து கொள்ள நீங்கள் மனவாழ்விலே பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒரு அன்பு மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவனுடைய மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே வல்லமை இரக்கம் நிறைந்து வானம் தந்தை இறைவா உம்முடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் புதியதொரு குடும்பமாக உருவாக்கி இருக்கின்ற ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வாழ்வில் மனிதர்கள் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று எல்லோரும் சேர்ந்து வாழ்வதற்காக குடும்பமாக வாழ்ந்து எல்லோருமே குட்டி திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டீரே ஆண்டவரே. இந்த நாளில் அற்புதமான திருமண நாளை கொண்டாடுகின்ற இவர்களை நீரே ஆசீர்வதியும். எந்த ஒரு பொல்லாப்புகளும் ஆபத்துக்களும் எந்த ஒரு தீய சக்திகளும் இவர்களை நெருங்காமல் நீரே உடைய காவல் சம்மன்சுகளை இவர்களுக்கு அனுப்பி துணையாக இருந்து இவர்களையும் இவர்களுடைய வீட்டையும் இவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியுடன் நீடூழி காலம் வாழ நீரை பாதுகாத்து நடத்திவிட வேண்டும் என்றும் இவர்கள் பயன்படுத்த இருக்கின்ற திருச்சபை மாலைகள் எல்லாவற்றையும் நீரை ஆசீர்வதித்து உடைய வல்லமையினால நீர் இவர்களுக்கு துணையாக இருந்து பாதுகாத்து நடத்திவிட ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென் ஆண்டவரே.